ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2025ல கன்னிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. உங்களோட மன உளைச்சல், உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், மென்டல் கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த இயர் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசி மேலேயே கன்னி ராசியிலே வந்துட்டு கேது பகவான் இருந்தாரு. இப்ப வந்துட்டு கேது பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வந்துட்டு பயிற்சி ஆகுறார். ஸோ உங்களுக்கு இருந்த மென்டல் கன்ஃபியூஷன், முடிவெடுக்க முடியாம ரொம்ப தவிச்ச நிலை, இது எல்லாமே இந்த இயர் காணாம போக போகுது கன்னி ராசிக்கு. இந்த 2025ல வந்துட்டு 3 கிரக பயிற்சிகள் இருக்கு. வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கிரக பயிற்சி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்ச் 29ஆம் தேதி வந்துட்டு சனி பயிற்சியும், நெக்ஸ்ட் மே மந்த் வந்துட்டு ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் இருக்க போகுது. ஸோ இந்த 3 கிரக பயிற்சியும் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது, இந்த 2025ல கன்னிக்கு என்ன பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது நாள் வரைக்கும் கேது பகவான் ராசியிலே இருந்து கொடுத்த மென்டல் கன்ஃபியூஷன், கவலைகள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு முடிஞ்சிச்சு. இனிமேல் நீங்க ஒரே ஹாப்பி மைண்ட் தான், பி ஹாப்பி அப்படின்னு வந்துட்டு ரெக்க கட்டி பறக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கன்னி ராசிக்கு ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போறாரு. அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியா வரப்போறாரு. நெக்ஸ்ட் குரு பகவான் 10ஆம் இடத்துல பயிற்சியாக போறாரு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால நீங்க வந்துட்டு அப்ராட் போயிட்டு ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப மிகச்சிறந்த டைமா இந்த வருஷம் 2025 இருக்கும். கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் பெறக்கூடிய ராசிக்காரர்களா கன்னி ராசிக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி ராகு 6ஆம் இடத்துல இருக்கனால உங்களுடைய கடன் வந்துட்டு அடையிற அமைப்பாவும் இந்த 2025 இருக்கும். அதே ராகு 6ஆம் இடத்துல இருக்கனாலையும் நோய் சார்ந்த விஷயங்களிலும் கவனமா இருக்க வேண்டிய காலமா இருக்கும். எந்த மாதிரி நோய்கள் அப்படின்னா, வயிறு சார்ந்த விஷயங்கள்ல கவனம், மிக மிக கவனம் தேவை. வயிறு, ஸ்பைனல் கார்டு விஷயங்களிலும் கவனம் தேவை. அதே மாதிரி ராகு 6ஆம் இடத்தில் இருக்கனால அது காலபுருஷனுக்கு கும்பமாக வர்றதுனால முழங்கால் சார்ந்த விஷயங்களிலும் ரொம்ப கவனமா இருக்கும். இயற்கையாவே வந்துட்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாவே இருக்கும். ஸோ அது சார்ந்த விஷயங்கள் எப்பயுமே கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்துட்டு சனி பகவான் வரப்போறாரு. இது வந்துட்டு கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டக சனியும் கொஞ்சம் கெடுதலான பலன்களை செய்யும். ஸோ அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாதுகாத்துக்கலாம். என்ன விஷயங்கள்னா காதல் மற்றும் கல்யாணம், இது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். 7ஆம் இடம் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட லைஃப் பார்ட்னரை குறிக்கிற பிளேஸ். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பார்ட்னரை குறிக்கிற பிளேஸ். ஸோ இந்த 2 விஷயங்களிலுமே கவனமா இருக்கணும். இதுவே ஒரு ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஒர்க் பண்ற பிளேஸா இருந்தாலும் சரி, நீங்க அவங்களோட பிஸ்னஸ் பண்ற விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் ஆண்களா இருந்தா பெண்களிடம், பெண்களா இருந்தா ஆண்களிடமும் கவனமா இருக்க வேண்டிய காலமா இந்த 2025 இருக்கும். நீங்க வந்துட்டு வேற்று மொழிவோ, வேற்று இன மத நண்பர்களோட கவனமா இருக்கணும். இதே மாதிரி அந்நியர்களோட நட்பு சார்ந்த விஷயங்களிலும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலமா இந்த 2025 இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் வந்துட்டு 10ஆம் இடத்துல இருக்கனால அப்பப்ப என்ன தோணும்னா, இந்த வேலையை விட்டு போயிடலாமா, இந்த வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிடலாமா அப்படின்ற எண்ணம் வந்து அதிகமா உருவெடுக்கும். ஸோ அதுல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். உங்களுக்கு அப்படி போகணும்னா, உங்களுக்கு வேற ஏதாவது வேலை கிடைச்ச பிறகு ஒரு வேலையை கையில வச்சுட்டு இந்த வேலையை ரிசைன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்க இருக்கிற வேலையும் உங்களுக்கு போயிடும். ஸோ வேலை சார்ந்த விஷயங்களிலும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களிலும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 10ல் குரு, பதவிகள் பறிபோகும் அப்படின்ற பழமொழியும் நம்மளோட ஜோதிடத்துல இருக்கு. ஸோ இது சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களிலும் கவனமா இருக்கணும். என்ன மேடம் எடுத்ததுல இருந்து எல்லாமே நெகட்டிவா சொல்றீங்களே, ஒரு விஷயம் கூட பாசிட்டிவா இல்லை அப்படின்னா இருக்கு பாசிட்டிவான விஷயம். உங்களுக்கு வந்துட்டு அஷ்டலக்ஷ்மிகளின் கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. என்ன விஷயம்னா, கரும்பாம்பு 6ல் இருக்கும்போது சிறந்த குரு பகவானை பார்க்கும் பொழுது இந்த அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு, உங்களோட இப்ப இருக்க கோச்சாரத்துல கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்துரு, அதற்கு திரிகோணத்துல வந்துட்டு
குரு பகவான் இருக்காரு. ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தையும் குடுக்க போகுது. ஸோ கன்னி ராசிக்கு நல்ல பொருளாதாரம், பணவரவு எல்லாமே ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ அத தக்க வச்சுக்கிறது எப்படி அப்படின்றது உங்களோட கைகள்ல தான் இருக்கு. அதே மாரி 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுதும், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஷிப்ல செய்ற பிசினஸ் எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும். மார்ச்சுக்கு முன்னாடியே உங்களுடைய தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அத வந்துட்டு சரி பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் சரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. பிஃபோர் மார்ச்சே வந்துட்டு உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடியே சரி பண்ணி, நீங்க அத வந்துட்டு கிளியரா வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா, இதுக்கப்புறம் வர பிரச்சனைகள வந்துட்டு உங்களால சமாளிக்க முடியாது. அதுக்காக தான் முன்னாடியே நீங்க அத கிளியர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியா இருக்கனால கண்டக சனி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பயப்படுறாங்க. அதுக்கு மெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, வந்துட்டு இரவு நேர பயணங்கள ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு தவிர்க்கணும். நைட் டிராவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்ல டிராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு நினைக்கிறத மட்டும் இந்த டைம் இந்த 2025ல கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருங்க. அதுலயும் பைக் ரைட் பண்றது, கார் ரைட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் நான் பைக்லயே சாகசம் பண்ணுவேன் அப்படின்றத மட்டும் இந்த வருஷம் கண்டிப்பா செய்யாதீங்க. இப்ப நியூ இயர் நைட் எல்லாருமே வந்துட்டு பைக் ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே ரோட்ல புகைய விட்டுட்டு போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த கன்னி ராசிக்காரங்க கண்டிப்பா ஒரு பொழுதும் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஸோ இது கண்டக சனி. இந்த விஷயங்கள்ல இரவு நேர பயணங்கள்லயும், அது வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும்போதும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம் தான். இந்த கண்டகச்சனி இது சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் தான் கை வைக்கும். ஸோ இதுல நம்ம கவனமா இருந்துட்டோம் அப்படின்னா, எல்லா விஷயங்களையும் சக்சஸ் பண்ணிடலாம். கன்னி ராசிக்கு வந்துட்டு நில ராசியா வரும். நிலம் வந்துட்டு எவ்ளோ பொறுமையுடையது. நம்மளோட பூமி தாய் மாரி பொறுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ, அந்த மாரி கன்னி ராசிக்காரர்கள் வந்துட்டு மிகவும் பொறுமைசாலி. ரொம்ப நிதானமா இருப்பாங்க. ஸோ, இந்த பொறுமையும், நிதானமும் லைஃப்ல எங்க எடுக்கணும் அப்டின்னா, இந்த 2025ல உங்களோட லைஃப் பார்ட்னர் விஷயத்துல வந்துட்டு மிகவும் பொறுமையாகவும், அமைதியாவும், அனுசரிச்சு நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இப்டி சொல்றோம்னா, 7ஆம் இடம் அப்படின்றது லைஃப் பார்ட்னர குறிக்கும். அந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கனால, ஸோ லைஃப் பார்ட்னர்ட்ட மிகவும் அமைதியாகவும், பொறுமையாகவும் மௌன விரதம் இருக்கிறது கூட ரொம்ப சிறப்பு. மௌன விரதம் அப்படின்றது டெய்லியும் மௌன விரதம் இருக்கணும்னு கிடையாது. ஏதாவது ஆர்கியூமெண்ட் வருதா, அந்த விஷயத்துல வந்துட்டு ரொம்ப நீங்க அமைதியா இருக்கிறது, பேசாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இந்த 2025 நடக்கும். அதே மாரி இந்த 2025ல அ உங்களோட வயதானவர்கள், இல்லாட்டி உங்களுடைய சித்தப்பா இந்த இந்த மாரி உறவுகள்ட்ட வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு பிசினஸ் பண்றத கண்டிப்பா அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். அதே மாரி உங்களோட பெர்சனல் லைஃப்ல வந்துட்டு ஒரு 3 பெர்சன் என்டர் ஆகாம இருக்கிறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த விஷயமா இந்த 2025 இருக்கும். இந்த 2025ல இவ்ளோ பேடா சொல்லிட்டீங்களே மேம், எனக்கு எந்த நன்மையும் இல்லையா? அப்டின்னா, நீங்க வந்துட்டு சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யும்போது இந்த 2025 மிக சிறப்பா இருக்கும். அதே மாரி நரசிம்மர் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். ஏன்னா, பு கன்னியே வந்துட்டு புதனோட வீடு தான். புதனோட வலது கையில அவர் வச்சிருக்கிறது தான் வந்துட்டு சக்கரம். இந்த சங்கு சக்கரம். அது வந்துட்டு உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தரும். ஸோ சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த அனுகூலத்தையும், வெற்றியும் குடுக்கும். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அருகில இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க் யூ சோ மச்.